ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாளாவே வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கான டைமும் இல்ல. சரி இன்னைக்காவது அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து லஞ்ச் வரைக்கும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து ஒரு 7 போலலாம் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிடுவேன். ஆனா இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவுங்கிறதுனால லேட்டா தான் எந்திரிச்சேன். எப்பவுமே வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். ஸோ அதனால ஒரு 9 மணி போல தான் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கே எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து தேங்காய் சோறு, அது கூடவே சிக்கன் கறிலாம் செஞ்சிருந்தேன். நெறைய பேருக்கு வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு தான் வந்து லைக் பண்ணுவாங்க. மீன் குழம்பு வச்சா அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். ஆனா அத விட வந்து இந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் இந்த காம்பினேஷன். நான் இன்னைக்கு ஒரு சுண்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேத்த மாதிரி வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்க தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ வந்து டேஸ்ட் குடுக்கும். தேங்காய் கம்மியா எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா தேங்காய் அதிகமா சேர்க்கும்போது இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் ஃபுல்லா அரைச்சுட்டு நான் புழிஞ்சு வச்சுக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா, நீங்க அதிலேயே கூட புழிஞ்சிக்கலாம். அது இன்னுமே நல்ல கிளியரா வரும். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சோறு வந்து தாளிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ம் போட்டுட்டு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அத நான் வந்து சேர்த்துருக்கேன். அது ஒரு வாசமா நல்லாவே இருக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி ரொம்பலாம் வெங்காயம் சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். அது மாதிரி ரொம்ப பிரியாணிக்கு வதக்குற மாதிரிலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல பச்சை வாசனை போகணும். நம்ம வந்து எதுவுமே வந்து பிரியாணிக்கு சேர்க்குற மாரி ஆயிலோ எல்லாமே வந்து நெறையாவே சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் பால்லயே வந்து நெறையா எண்ணெய் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது அதிகமா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எங்க பாட்டிலாம் வந்து முழுசா அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போடுவாங்க. நான் வந்து சும்மா உருவி தான் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு வாசமா இருக்கும். 1 கப் அரிசிக்கு நம்ம 2 கப் தான் தண்ணி ஊத்துவோம். ஆனா, தேங்காய் சோறுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 கப் ஊத்தணும். நான் 1 சுண்ட அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு நான் வந்து அரிசியும், பாலும், தண்ணியும் கலந்து வச்சிருக்கேன். அ அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெரையா இல்லாம இருக்கும். ஏன்னா, தேங்காய் சோறு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துருக்கு. இப்போ வந்து அது அப்படியே மூடி இருக்கட்டும். அதுக்குள்ளயே வந்து கோழிக்கு வந்து தாளிச்சுக்கலாம். கோழி நார்மலா யூசுவலா வந்து நம்ம வீட்ல செய்ற மாரி தான். எப்பவுமே நெறைய வீடியோல வந்து நெறைய பார்த்துருப்போம். நெறைய வந்து ஆ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா செய்வாங்க. ஆனா வீட்ல சமைக்கிறதுன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த டேஸ்ட்ல தான் நான் வந்து எல்லாமே செய்வேன். நம்ம அம்மா சமையல்னு ஒண்ணு இருக்குல்ல. அம்மா செய்ற சமையல் தான் எப்பவுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோறு வந்து ஓரளவுக்கு பால் வந்து பொங்கி வந்துருச்சு. அது ரொம்ப பொங்கி கொதிச்சிடக்கூடாது. அது நுரைச்சு வரும்போது நம்ம அரிசி போட்ற வேண்டியதுதான். வெங்காயம் வந்து சிக்கனுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமா இருக்கிறதுனால நான் கம்மியா சேர்த்துக்கிறேன். வீட்ல வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அத நல்லா வதக்கிக்கங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய். மிளகா காரத்த விட பச்சை மிளகா காரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே கறி மசாலான்னு தனியா வச்சிருப்பேன். ஆனா கறி மசாலா வந்து சில பேர்கிட்ட இருக்காது. அதனால வந்து நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேங்கிறத தனியாவே சொல்லிடுறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமா வந்து கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு தூள் வந்து பிரியாணி மசாலா மாரி கொஞ்சமா அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அதில ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாசம் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அத நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. அத வந்து தம் போட்டுடலாம். என்கிட்ட வந்து இந்த தம் போடுறதுக்குன்னு தனியா எதுவுமே இல்ல. அதனால தோசைக்கல் தான் நான் வச்சிருக்கேன். தோசைக்கல் அடியில வச்சுட்டு அதுக்கு மேல தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஆ ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும் இல்லையா? நீங்க தண்ணி உங்களுக்கு சட்டியில இருந்துச்சுன்னா, நீங்க தண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் சட்டியில. நான் வந்து இந்த இஞ்சி தட்டுவோம்ல, அந்த குளவி தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே
ஒரு கொஞ்சமா திக்கான ஒரு தேங்காய் பால் வந்து எடுத்து சேர்த்துருக்கேன். எப்பவுமே நான் அரைச்ச தேங்காய் இருந்துச்சுன்னா அதே போட்டுருவேன். ஆனா, இன்னைக்கு வந்து தேங்காய் பாலாவே இருந்ததுனால நான் அதே ஊத்திட்டேன். ஊத்திட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் கறி ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ரைஸுமே ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி கிண்டிட்டு, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மூடி போட்டு மூடிக்கலாம். திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து தம் போட்டேன் இல்லையா? அது நல்லா ஃபுல்லாவே புழுங்கி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் கறியுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து எப்பவுமே சிக்கன் செய்யும்போது, கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கம்மியா வச்சுக்கோங்க. இல்லன்னா ஆல்ரெடி அதில தண்ணி நெறையாவே இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமா ஆயிடும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு காம்பினேஷன். இன்னைக்கு தான் செய்ய முடிஞ்சது இவ்வளோ நாள் கழிச்சு. இன்னைக்கு வந்து செஞ்சாச்சு. கண்டிப்பா அத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். மறக்காம வந்து என்னோட வீடியோவ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னும் நெறைய வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.